வணக்கம் மாணவர்களே. ஏற்கனவே முந்தைய பதிவுகளில் நாம் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 1.1 உள்ள முக்கியமான கணக்குகளை பார்த்தோம். இனி அதற்கடுத்து உள்ள எடுத்துக்காட்டு கணக்குகளில் எந்தெந்த கணக்கு முக்கியமோ அந்த கணக்கெல்லாம் இப்போ பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு 1.3. அதில் என்ன கொடுத்துருக்காங்க? A is equal to 1 2 3 4 5 7 9 11 எனில் n of A காண்க. n of A அப்படின்றது ஆதி எண். ஆதி எண்ணா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, ஆதி எண் அப்படின்னா கொடுத்துருக்க கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை, அதுதான் ஆதி எண், அதுதான் n of A. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க A கணம் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ A கணத்தில் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு எண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதை எப்படி எழுதலாம்? கணம் ஏயில் 8 உறுப்புகள் இருப்பதால் n of A is equal to 8. இவ்வளோதாங்க இந்த சம்மு. அடுத்து எடுத்துக்காட்டு 1.7. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A is equal to A, B என்ற கணத்தின் உட்கணங்களை எழுதுக. ஸோ A என்ற கணம் எடுத்து எழுதிக்கலாம். ஏயின் உட்கணங்கள் அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே வெற்று கணம் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் கொடுத்துருக்க கணத்தை ஒன்றா தனித்தனியாக எழுதணும். அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா எழுதணும். ஸோ எழுதலாமா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏயின் உட்கணங்கள் இஸ் ஈக்குவல் டு வெற்று கணம் எழுதிக்கணும், கமா தனித்தனியாக உறுப்புகளை எழுதிக்கலாமா? ஸோ ஏ, அதுக்கப்புறம் தனியாக பி, அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து A, B அப்படின்னு கணத்துக்குள்ளே எழுதிக்கணும். இதுதான். ஸோ ஓர் உறுப்பு கணம், அதுக்கப்புறம் ஈருறுப்பு கணம், அது மாதிரி எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏயின் உட்கணங்கள். ஸோ ஏயின் உட்கணங்கள் எப்படி எழுதணும்? முதல்ல எடுத்தோன்னே வெற்று கணம், அதுக்கப்புறம் ஓர் உறுப்பு கணம்ன்றதுனால ஒவ்வொரு உறுப்பாக தனித்தனியாக எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ஈருறுப்பு கணம் ரெண்டையும் சேர்த்து ஒரு கணமாக எழுதிக்கலாம். ஸோ இதுதான் ஏயோட உட்கணங்கள். இவ்வளோதான் இந்த சம்.